திருவாளர் பிரபு அவர்களை அனைவரின் சார்பாகவும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரிலும் மேலான ரசிகர் பெருமக்களுக்கு வணக்கம். இதில் என்னன்னா, நான் பல ஊருக்கு போயிருக்கேன். உலகத்தில் உள்ள பாதி ஊருக்கு நான் போயிட்டேன். ஆனால் அன்பு, பண்பு, அந்த அணைக்கும் உள்ளங்கள் நான் சிங்கப்பூர்ல தான் பார்த்திருக்கேன். என்னன்னா, எங்களை நீங்க ஒரு நடிகை, ஒரு கலை உலக சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நீங்க இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க. அது இன்னும் 100 வருஷம், இன்னும் 1000 வருஷம் சொல்லிட்டே இருக்கலாம். அதை பத்தி அவ்வளோ ஒரு மரியாதை வச்சு இப்படி இது பாருங்க, என்னமோ உலகமே வந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம், அதில் நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கீங்களே, அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது மட்டும் இல்லை, பராசக்தி ஈன்றெடுத்த மகன், கலை குருசல், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சிம்ம குரலோன், நடிகர் திலகம் அப்பா அவர்கள் இந்த மேடையில் பரிசு வாங்க போறாரு. அதே மேடையில் நான் மகன் வாங்க போறேன்னா அதை விட பெருமை, ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த பெருமை ரசிகர்கள் ஆகிய உங்களுக்கு தான் சேரும். ஏன்னா நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க. அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த முறையெல்லாம் கையாண்டது யாரு? அண்ணன் நாதன் அவர்கள், இந்தியன் மூவி நியூஸ். இங்க எனக்கு செக்யூரிட்டி கொடுத்து, எனக்கு நான் பல இடத்துல போயிருக்கேன். எனக்கு ஆம்பளைங்க தான் செக்யூரிட்டி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பொம்பளைங்க எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குறேன். அப்படிப்பட்ட பலத்த பாதுகாப்பு அது சிங்கப்பூர்ல தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, அன்பு. இவங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய திறமசாலி உட்கார்ந்துருக்காங்க, திருமதி ராதிகா. அவங்களோட நான் பல படத்துல நடிச்சிருக்கேன், போட்டி போட்டு நடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எவ்வளவு திறமசாலி, நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டது நிறைய இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு நடிகை. அவங்க இங்க மேடையில் வந்திருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களும் இங்க பரிசு வாங்க போறாங்க. அந்த பெருமை அண்ணன் நாதன் தான் சேரும். சரி, ஓகே பிரபு. நீங்க ரஜினி சாரோட ஆக்ட் பண்ணிருக்கிறீங்க, கமல் சாரோட ஆக்ட் பண்ணிருக்கிறீங்க, சத்யராஜ் சாரோட ஆக்ட் பண்ணிருக்கிறீங்க. நான் இப்ப கேட்க போற கேள்வி நீங்கள் நடித்த ரஜினி கமல் இருவரில், ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவரில் உண்மையாகவே நிஜமாகவே உங்கள் மனதை கவர்ந்தவர் யார்? பொய் சொல்லாம சொல்லணும். இதுல என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே நீங்க சொல்ல ஸ்டேடியம்ல பல பேர் ரஜினி சார் ஃபேன்ஸும் இருக்காங்க, கமல் சார் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஆனா நான் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை அவங்க கூட நடிச்சதுல நானும் கத்துக்கிட்டேன் பாருங்க. அதுல என்னன்னா ஒரு பெருமை என்னன்னா, எங்களுக்கு சீனியர்ஸ், அவங்களுக்கு சீனியர்ஸ் மக்கள் திலகம், நடிகர் திலகம். எங்களுக்கு சீனியர்ஸ் ரஜினி சாரும் கமல் சாரும். அதே மாதிரி அவங்க இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வந்துச்சு, இவங்க இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு வந்துச்சு. இப்படி இருக்கும்போது இவங்களோட நடிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ரெண்டு பேர் கூட நடிக்கும்போது ரொம்ப பெருமை. யார் கூட நடிக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது? யார் கூட நடிக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தேன்னா, என்னன்னா கமல் சார் கூட ஒரு படம் பண்ணேன், ரஜினி சார் கூட 2 படம் பண்ணேன். ரஜினி சார் ரொம்ப ஜாலியா, ரொம்ப பயங்கரமா ரகலை பண்ணுவார். அதே மாதிரி கமல் சார் பார்க்கறதுக்கு ரொம்ப குவாய்ட்டா ஒழிய, ஆனா ரொம்ப ஜாலியா பேசுவார். உங்களுக்கு பிடித்த கதாநாயகி யார்? என் அருமை அத்தை மனோரமா. இதுல என்ன, நாங்களும் டூயிட்லாம் பாடியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, தலைமகன் ஒரு படத்துல. ஆமாமா, டூயிட்லாம் பாடியிருக்கோம். அவங்க ஞாபகம் இருக்காது, ஆனா எனக்கு ஞாபகம். அத்தை ஞாபகம் இருக்குல்ல? ஓகே.